ரஜினிகாந்த் நடிச்சுட்டு வரும் காலா கரிகாலன் திரைப்படம் தான் அவரோட கடைசி படமா இருக்கும். இந்த திரைப்படத்தை விரைவா முடிச்சுட்டு அரசியல் களத்துல குதிக்க இருக்காரு அப்படின்னு போயஸ் கார்டன் வட்டாரங்கள் உறுதியா தெரிவிச்சுட்டு வராங்க. 30 ஆண்டுக்கும் மேலா ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் குறித்து பேசப்பட்டு வருது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் அரசியல்ல செல்வாக்கு செலுத்திய காலங்கள்ல ரஜினியும் களமிறங்குவார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதே போல ரஜினிகாந்தும் நான் வருவேன்னு சொல்லி போக்கு காட்டிட்டே வந்தாரு. 1996ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் போது அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி பாஜகவுக்கு ஆதரவா ரஜினிகாந்த் குரல் கொடுத்து பார்த்தாரு. ஆனா தமிழக மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதே போல பாமகவுக்கு எதிராகவும் சவுண்ட் விட்டாரு ரஜினிகாந்த். அதையும் மக்கள் ஏற்கல. இப்போ தமிழக அரசியல் களத்துல ஜெயலலிதா நிரந்தரமா இல்ல. திமுக தலைவர் கருணாநிதியும் முதுமை காரணமா ஓய்வுல இருந்துட்டு வராரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரா ரஜினிகாந்த். இதுக்காகவே பலரையும் ரஜினிகாந்த் நேர்ல அழைச்சு ஆலோசனை நடத்திட்டு வராரு. இந்த ஆலோசனைகளை கலந்து கொண்டவர்களிடம் நாம் பேசிய போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதுல உறுதியா இருக்காரு. அவரது கடைசி திரைப்படமா காலா கரிகாலன் தான் இருக்கும். முன்னை விட இப்போ ரஜினிக்கு அரசியல் குறித்த தெளிவான புரிதல் இருக்கு. இருந்த போதும் புதியதா எந்த அரசியல் ஃபார்முலாவும் ரஜினி கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலா படத்தோட தமிழ் சினிமாவுக்கு ரஜினி குட் பை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.